இதை என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ். ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த சேனலில் எந்த வீடியோ போட்டாலும் ஃபர்ஸ்ட் அப்டேட் இதுக்கு தான் வரும். இது நம்ம டெலகிராம் பேஜ், இதையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. டெலகிராமில் ஜஸ்ட் யூஸ் பண்ணி தமிழ் அனிமே _1 போட்டிங்கன்னா சேனல் முன்னாலேயே வரும், ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்புறம் யாரெல்லாம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. 200K சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாங்களே, அதை சீக்கிரமா அச்சீவ் பண்ண பார்க்கலாம். அக்கட்சுக்கில் ஜாயின் பண்ண விரும்புகிறவங்க ஜாயின் பட்டன் ப்ரெஸ் பண்ணி 299 பே பண்ணி உள்ளே சேர்ந்துக்கலாம். அதில் உங்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட்ஸ் காத்திருக்கும். ஹலோ கைஸ், நீங்கள் பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்கள் சென்பாய். இந்த வீடியோவில் பொருட்டோ நருட்டோ நெக்ஸ்ட் ஜெனரேஷன்ஸோட எபிசோட் 161 பார்க்க போகிறோம். ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா த கேஸ்ல் ஆஃப் நைட் மேஸ்ங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. பட்லர் வந்த டாக்டர் ரியல் தானான்னு செக் பண்றதுக்கு செல்ஸை தாம்பாடியில தான் இன்ஜெக்ட் பண்ணிட்டு வந்திருப்பான். கியூர் பண்ணுவானா மாட்டானான்னு செக் பண்ண சாரடாக்ல அதை பார்த்து செம ஷாக்கா இருக்கும். முகினோட செம கடுப்பாவாரு. நமக்குன்னு இருக்க ஒரே லீடுவான் மட்டும்தான். கீரசாக்கி வேஷத்துல இருக்க கோனஹாமரு இருங்க நான் அவனை செக் பண்றேன்ட்டு பட்லரை திருப்பி போடுவான். பொருட்டோ என்ன பண்ண போறீங்க? இந்த ஆளை பார்த்தா மிஸ்டர் அனட்டோ காண போலவே இருக்குன்பா. ஒரு மாதிரி பட்லர் அனத்துறதே பார்த்துட்டு இருக்கும் போது சாரடா இப்ப வேற வழி இல்ல, ஸ்ட்ராட்டஜியை தான் மாத்தி ஆகணும். இந்த ஆளை பத்தி தெரிஞ்ச வேற யாராவது பிடிச்சிக்கலாம். கோனஹாமரு ஒரு இன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணுவான். பொருட்டோக்கு இதை பார்த்துட்டு ஒன்றும் புரியாது. பட்லர் உடம்புக்குள்ள அந்த மருந்து போகவும் அவன் கியூர் ஆவான். இதை பார்த்துட்டு சாரடா இது எப்படின்ட்டு ஷாக் ஆவா. முகினோ நீ அதை பயன்படுத்துறியான்னு கேட்பான். கோனஹாமரு ஆமான்பான். கோனஹாமரு மிஸ் யூபினா மிஸ்கி உடம்புல இருந்து ஆன்டிபாடி எடுத்தாங்க இல்லையா, அதோட ஒரு வயல் தான் இது. என்ன இதை லீஃப் கணிச்சு இதை பத்தி ரிசர்ச் பண்ண வைக்கலான்னு பார்த்தேன். பட் இந்த விதத்துல நமக்கு உதவியாகும் நான் எதிர்பார்க்கலேன்பான். பட்லருக்கு கொஞ்சம் கான்சியஸ் வரப்பவே சாரடா முகினோ கிளம்பிடுவாங்க. எந்திரிச்ச பட்லர் டாக்டர் கிரசாக்கி நீங்க வேற லெவல்பான். இருந்தாலும் இவ்வளவு முட்டாள்தனமான விஷயத்தவா செய்யறதுன்னு கேட்பான் கோனஹாமரு. பட்லர் ஹஷிராமா செல் ஆற்றல் குறைவானாலும் உள்ளுக்குள்ள அதோட செயல்திறன் ஏதோ பண்ணுதுயான்பா. கோனஹாமரு தப்பா ஏதாவது ஆயிருந்தா உயிரே போயிருக்குன்பா. பட்லர் என் முதலாளிக்கு உயிரை விடுறதுல எனக்கு கவலையே இல்ல, வாங்க போலான்ட்டு எந்திரிப்பான். கோனஹாமரு நான் யாரு அப்புறம் என் ஸ்கில்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா, இப்ப நீங்க யாருக்கு வேலை செய்யறீங்கிற இன்ஃபர்மேஷனை கொடுங்கன்பா. பொருட்டோவும் இதுக்கப்புறமாவும் மறைக்காதீங்க, பேர சொல்லுங்கன்பா. பட்லர் போனதுக்கு அப்புறமா நீங்களே பார்த்து தெரிஞ்சுப்பீங்கன்பா. கோனஹாமரு அப்படியே விஷயம் சரி வந்துட்டு போனங்கிற வணக்கத்தை மட்டும் சொல்லிருங்கன்ட்டு கிளம்புவான். பட்லருக்கும் வேற வழியே இல்லாம பேர சொல்லுவான் லேடி சாக்குயான்னு. சாரடா சாக்குயாவான்ட்டு பாப்பா. பட்லர் கிராமத்துல இருக்க புஷு கேசர்ல தான் சாக்குயா வசிக்கிறாங்கன்பா. எந்திரிச்சு அழகுக்கும் அறிவுக்கும் அவங்க ஒரு உதாரணம்பா. கோனஹாமரு அந்த கோட்டைக்கு தான் எங்களை கூட்டிட்டு போற நோக்கத்துல இருக்கீங்களான்னு கேட்பான். பட்லர் ஆமா, நீங்க என் கூட இருக்க வைக்கும் அதுக்குள்ள சேஃபா போயிட்டு வரலாம். ஏன்னா அதை சுத்தி ஒரு ஸ்ட்ராங்கான பேரியர் இருக்கு. என்னை தாண்டி வேற யாராவது அதுக்குள்ள நுழையணும்னு பார்த்தா மரணம் தான் உங்களுக்கு காத்திருக்கும்பா. சாரடா நமக்கு தான் இடம் தெரிஞ்சு போச்சு, நம்ம வேணா முன்னால போலாமான்னு கேட்பா. முகினோ இல்ல ஜஸ்ட் நம்ம பேக்கப் மட்டும் தான், அதனால டிஸ்டன்ஸை தான் மெயின்டைன் பண்ணி ஆகணும்பா. கிராமத்துல 4 பிரதர்ஸை பார்த்திருப்போம் இல்லையா, அவனுங்களும் இந்த இன்ஃபர்மேஷன்ஸை கேட்டிருப்பானுங்க. இதுக்கடுத்து மிஸ் யுபினாவோட ஹாஸ்பிட்டல்ல காட்டுவாங்க. மிட்ஸ்கி பிளட்டை வச்சு அந்த பொண்ணை காப்பாற்ற ட்ரை பண்ணுவா. இந்த ப்ரொசீஜர்ஸ் பண்ணிட்டு இருக்கப்ப மிட்ஸ்கி இது வேலை செய்யுமான்னு கேட்பான். மிஸ் யுபினா கடமையை செய்யறேன், மிச்சமெல்லாம் விதிகிட்டதான்பா. கூடவே இது ஒரு பெரிய போராட்டமா இருக்க போதுன்பா. பட்லர் கோனஹாமரு அண்ட் பொருட்டோவை கூட்டிட்டு போற வழியில லேடி சக்குயா எவ்வளவு அழகு தெரியுமா, எவ்வளவு வெள்ளையா இருப்பாங்க தெரியுமா, ஒரு ஆண் அவங்களோட விரல் பட்டாலே சொர்க்கத்தை பார்த்துருவான்லாம் பேசிட்டு வருவான். பொருட்டோக்கு இந்த ஸ்டெப்ஸ் வியர்டா இருக்கும். கோனஹாமரு லேடி சக்குயா ரொம்ப அழகுன்னு சொல்லிட்டு பெருமை பேசிட்டு வரீங்களே, அவங்களுக்கு என்ன வச்சு என்ன வேலையான்னு கேட்பான். ஏதாவது நோய்வாய்ப்பட்டிருக்காங்களான்னு கேட்டா இல்லவே இல்லைன்ட்டு பட்லர் அவங்க ஃபுல்லா நல்லா தான் இருக்காங்க, ஒரே ஒரு சின்ன பிரச்சனை மட்டும் தான்பா. இப்பதான் லேடி சக்குயாவை காட்டுவாங்க. அவங்களோட பணிப்பெண் உங்களுக்கு இந்த பூக்களை பாக்குறப்ப ஃபீலிங் கொஞ்சம் பெட்டர் ஆகும்னு சொல்லிட்டு பூக்கள் கொண்டு வருவா. சாக்குயா அதுல பூச்சிலாம் இல்லாம இருந்தா சரின்பா. லேடி சாக்குயா ரொம்ப பியூட்டிஃபுல்லான பொண்ணுன்னு சொல்லிட்டு வந்திருப்பான் இல்லையா பட்லர். இங்க பார்த்து என்னடா கிளவியா இருக்குன்னு தானே எல்லாத்துக்கும் யோசனை இருக்கும். பட்லர் லேடி சாக்குயா ரொம்ப அழகா இருந்தும் பெர்ஃபெக்ஷனுக்கு ஒரு மாடலா இருந்துமே காலத்தை அவங்களால வெல்ல முடியல. கண்ணத்துல சுருக்கம் வந்துச்சு ஒண்ணுக்கு அடுத்து ஒண்ணுன்னு. விதி யாரதான் விட்டுச்சுங்கும் போது கோனஹாமரு அப்படின்னா திரும்ப இடமையாகறதுக்கான சர்ஜரி பண்ண போறோமான்னு கேட்பான். பட்லர் அதேதான், விசாரிச்சதுல ஹஷிராமா செல்னால ஒருத்தங்க யூத்தை ரீஸ்டோர் பண்ணி தர முடியும்னு கேள்விப்பட்டோம், அதுக்கு தான் உங்களை கூப்பிட்டதுன்பான். பொருட்டோ இதுக்காக இல்லாம அதை பண்ணுவாங்கன்னு கேட்பான். சாரடா ஹஷிராமா செல்லால இதெல்லாம் பண்ண முடியுமான்னு கேட்பா. முகினோ அதெல்லாம் இல்ல, ஹஷிராமா செல் எப்படிப்பட்டதுன்னே தெரியாம இருக்காங்கன்பான். சக்கையா முன்னால அந்த பனிப்பெண் பூக்களை காட்டுவா. அது இருக்க பாட் நல்லா பளபளன்னு இருக்கும், ரெஃப்ளெக்ஷன் இருக்கனால சாக்கையா தன்னோட சொந்த முகத்தை பார்த்துட்டே அதை தட்டி விடுவா. எவ்வளவு தைரியம் வந்தா இந்த வேலையை பார்த்திருப்பேன்னு சத்தம் போடுவா. பனிப்பெண் மன்னிப்பு கேட்பா. தான் உருவத்தை
அதிகமா தானே வெறுக்கிற மாதிரியான கேரக்டரா இருப்பா சாக்குயா. டாக்டர் ஏன் இன்னும் வரமாட்டேங்கிறாரு, நான் உயிரோட இருக்கிறதுக்கு காரணமே என்னோட லாஸ்ட் ஹோப் இந்த ஹஷிராமா செல் தான்ட்டு அதை அடைச்சு வச்சிருக்க பாட்டில கட்டி பிடிச்சிட்டு என் இளமை எனக்கு திரும்ப வந்து சேரணும்னு அழுவா. ஒரு கோனஹாமரு கேசல் கிட்ட வந்திருப்பாங்க. இதான் கேசல்னு பட்லர் காட்டுறப்ப கிரௌட பார்த்துட்டு என்ன ஆச்சுன்னு முன்னால போய் பார்ப்பான். பூஷு கேசல சுத்தி ஒரு ஸ்ட்ராங் பேரியர் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்களே, அதுல ஒருத்தன் பாதிக்கப்பட்டு செத்து கிடப்பான். பாவண்டாயவன்னு சுத்தி இருக்கவங்க பார்த்துட்டு இருக்கப்ப சாக்குயா காதுக்கு இது போகக்கூடாதுன்னு பட்லர் கூடவே இந்த உடம்ப கிராமத்துக்கு வெளியே கொண்டு போய் டிஸ்போஸ் பண்ணிருக்கேன்பா. அந்த டெட் பாடியை பார்க்கும்போதே உங்களுக்கு யாரும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கோனஹாமரு உள்ள நுழைய பார்த்தவனான்னு சொல்லி கேட்பான். பட்லர் இது அடிக்கடி நடக்கிறது தான். லேடி சாக்கியாவோட ஜுவல்ஸ் திருடுறக்காக வந்து இப்படிதான் அவனுக்கு சில பேருன்பான். இதுக்கப்புறமா ப்ராப்பர் ப்ரொசீஜர் பண்ணி பூஷு கேசலுக்குள்ள போவாங்க. சாரடா கோட்டைக்குள்ள ஊடுருவது சக்சஸ்ஃபுல்லா நடந்துருச்சுன்பா. முகினோ கோனஹாமரு இதை சரியா முடிச்சிருன்பான். போர்ட்டோ உள்ள போகும்போது தான் கண்ணாடிகள் உடைக்கப்பட்டிருக்கதை பார்ப்பான். இதை பத்தி பட்லர் கிட்ட கேட்டா லேடி சாக்குயா தன்னோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கனால தன்னைத்தானே பார்க்க முடியாம தான் இப்படி செய்ய சொல்லி ஆர்டர்ஸ் கொடுத்தாங்கன்பான். கோனஹாமரு ஹஷிராமா செல்ல முதல்ல காட்டுங்க, அதை பார்க்காம எப்படி வேலைய ஆரம்பிக்கிறதுன்னு கேட்பான். அது எங்க இருக்கு பார்க்கலாமான்னு கேட்கவும் பட்லர் லேடி சாக்குயா கிட்ட தான் அது எப்பவுமே இருக்குன்பான். கோனஹாமரு அப்படின்னா அங்க அவங்க கிட்ட எங்களை கூட்டிட்டு போங்கன்பான். கேசலுக்கு உள்ள வரக்கு முன்னாலே போர்ட்டோ கிட்ட கோனஹாமரு பட்லர் நீ கட்டுப்படுத்தினா நான் ஹஷிராமா செல்ஸ் அப்படிங்கிட்டு ஓடிடுறேன் இருப்பான். அதை யோசிச்சுட்டு வந்துட்டு இருக்கப்பவே பட்டர் ஒரு சேம்பரை ஓபன் பண்ணுவான். அந்த பக்கமா தான் சாக்குயா இருக்காங்கன்ட்டு போர்ட்டோ வரப்ப அவனை ட்ராப்ல புடிச்சிருப்பான். பார்த்தா கையில ஒரு சிரஞ்சு எடுத்து வச்சுட்டு மிரட்டுவான். கோனஹாமரு போர்ட்டோக்கு ஒன்னும் புரியாது. பட்லர் என் கையில இருக்கு பாரு, இந்த சிரஞ்சுக்குள்ள எனக்கு அப்படியே நான் குத்திக்கிட்டேன் இல்லையா, அதே சாம்பிள் தான் இருக்கு. இந்த பையனுக்கு நீ என்ன சர்ஜரி பண்ண போறியா அதை ப்ராப்பரா பண்ணி காட்டுன்பான். கோனஹாமரு இவனே சின்ன பையன், என்ன பச்சை குழந்தையாக்கணுமா இவனு கேட்பான். பட்லர் சாக்குயாக்கு ட்ரீட்மெண்ட் போறதுக்கு முன்னால அதை நான் தீவிரமா செக் பண்ணியே தீர்வன்பான். போர்ட்டோ இதுக்குள்ள இவர் ஒத்துக்க மாட்டாருன்னு யோசிச்சுட்டு இருக்கப்பவே கோனஹாமரு சரி பண்ணி காட்டுறேன்பான். போர்ட்டோவுக்கு மனசே இருக்காது. போய் உங்ககிட்ட இருக்கலே பெஸ்ட் ட்ரிங்கை கொண்டு வாங்கும் போது பட்லர் என்ன சரக்கடிச்சிட்டு சர்ஜரி பண்ணுவேன்னு கேட்பான். கை ஸ்டடியா இருக்க வேண்டாமா, அது மட்டும் நீ இப்ப கொண்டு வரல நான் ஆப்ரேட்டே பண்ண மாட்டேன்பான். பட்லர் சீக்கிரமா அதுக்கு நான் ஏற்பாடு பண்ணி தரேன்ட்டு டே எவனாவது இருக்கீங்களான்னு ஓடுவான். போர்ட்டோ இப்படி ஆகி போச்சு, நம்ம இப்ப அடுத்து என்ன பண்றதுன்னு கேட்பான். கோனஹாமரு பிளான் இப்ப மொத்தமா சேஞ்ச் ஆயிருச்சு. கோனஹாமரு மத்தவங்கள என் பக்கம் ஃபோக்கஸ்டா இருக்காம அவங்க டைமை கன்சியூம் பண்ற, நீ தனியா போய் எடுத்துட்டு வரமா இருக்குன்பான். கூடவே எடுக்கும் போது சைலண்டா செஞ்சுட்டு வா, சிங்கத்தோட கொகைக்குள்ள இருக்குங்கிறத மறந்துடாதுன்பான். போர்ட்டோ ஓகே சொல்லுவான். போர்ட்டோ நல்ல வேலையை ஷேடோ க்ளோன் பண்ணி வச்சிருந்தன்ட்டு அவனோட ஒர்க்கை பார்க்க விடுவான். கோனஹாமரு கத்துவான் உங்ககிட்ட இருக்கலே பெஸ்ட் சரக்கை கொண்டு வந்து கொடுங்கன்னு. பட்லர் கூட இருக்கவங்கிட்ட ஆர்டர் போடுவான். சரக்கு கிளாஸ் எல்லாம் கொண்டு வந்துட்டு கிரசாக்கி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்பான். போர்ட்டோ சாக்கியாவை தேடி போவான் இல்லையா, எந்த பக்கம் போறதுன்னு வழி தெரியாது. சென்ட ஸ்மெல் பண்ணி போவான். 4 பிரதர்ஸ் அதுக்கு முன்னாடி பார்த்திருப்போம் இல்லையா, அதுல 3 பேர் இங்க இருப்பானுங்க. பிளான் படி சரியா தான் போயிட்டு இருக்குன்பானுங்க. இதுக்கப்புறமா விக்டரை காட்டுவாங்க. டீப்பா கிட்ட ஹஷிராமா செல் இந்த மாதிரி பிளாக் மார்க்கெட்டுக்கு போயிருச்சுன்னு சொல்லி இந்த பிளேஸ் தான் டீடைல்ஸ் இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கப்ப டீப்பா இடம் அதான் நம்ம ரஃபா போறதெல்லாம் பிரச்சனை இல்லைன்பான். விக்டர் அவசர கோளாறு மாதிரி எந்த வேலையும் பாத்துறாதேன்னு சொல்லிட்டு திரும்பறக்குள்ள இருக்க மாட்டான். யுபினா ஹாஸ்பிட்டல காட்டுவாங்க. கோனா கண்ண முடிச்சிருப்பா. எங்க இருக்குன்னு கேக்குறப்ப யுபினா நீ ரொம்ப முடியாம இருந்தா உனக்கு தேவையான உதவி கொடுக்கதான் இங்க கூட்டிட்டு வந்தாங்கன்பா. இனி நீ சேஃப் தான் சொல்லும் போது கோனா மிட்ஸ்கே பாப்பா ஆப்டராலும் உன் உயிரை காப்பாத்தினதே அவன் தான், கண்ணு முடிச்சானா அவனுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிருன்பா. யுபினா அதிக வழி உங்ககிட்ட இருந்து எதிர்பார்த்தேன், இருந்தாலும் இது பரவாயில்லன்பா. பட்லர் எங்க கிட்ட இருக்கிறதுலே பெஸ்ட் சரக்கு தான் ஊத்தி கொடுத்துரு, வெறும் ஒரு கிளாஸ் மட்டும் தான், லேடி சாக்கு அதிக நேரம் வெயிட் பண்ண வைக்க முடியாதுன்பா. கோனஹாமரு இது மோசம்ட்டு. ஆமா முதல்ல ஹஷிராமா செல் எப்படி உங்களுக்கு கிடைச்சதுன்னு கேட்பான். பட்லர் மெடிக்கல் எக்யூப்மெண்ட் கம்பெனில வேலை செய்யற ஒரு முட்டா பைய கொண்டு வந்து கொடுத்தான் திருடி, ரிசர்ச் பண்றப்ப கிடைச்சிருக்கும் போலன்பா. கோனஹாமரு அவங்ககிட்ட இருந்தா வாங்கினீங்களான்னு கேட்கவும் பட்லர் ஆமான்ட்டு அதை கிராஸ் செக்கும் பண்ணி பார்த்தோம். ஃபர்ஸ்ட் டவுட் பட்டு கோட்டைக்குள்ள ஒரு சின்ன பொண்ணை தூக்கிட்டு வந்து அந்த புள்ள மேல டெஸ்ட் பண்ணி அது ஒரிஜினல் தான் கண்டுபிடிச்சோன்பான். அந்த பொண்ணை என்ன பண்ணீங்கன்னு கோனஹாமரு கேட்கவும் கோட்டைக்கு வெளியில தூரமா தூக்கி எறிஞ்சாச்சு, அப்புறம் அவ காணாமையும் போயிட்டா, சர்வைவ் ஆகிறதுக்குலாம் வாய்ப்பு இல்லைன்பா. கோனஹாமரு அப்படியாங்கும் போது சீக்கிரமா ட்ரிங்க் குடிச்சிட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டு வாங்க, சாக்கியா ரொம்ப நேரம் காத்திருக்க மாட்டாங்கன்பான். போருட்டோ பர்ஃபியூம் ஸ்மெல் இந்த பக்கம் தான் அதிகமா வருதுன்னு ஒரு டோரை கண்டுபிடிச்சிருப்பான். 2 கார்ட்ஸ் இருப்பாங்க. சும்மாவே நின்றுட்டு இருக்க தூக்கம் வருதுடான்னு பேசிட்டு இருக்கப்ப போருட்டோ 2 பேத்தையும் மடிச்சு படுக்க போட்டு அப்ப தூங்குங்கடா செல்லங்களான்ட்டு உள்ள போவான். லேடி சாக்கியாவை பார்த்திருப்பான். ஒளிஞ்சிருந்து ஹஷிராமா செல்ல எப்படி அமைதியா எடுத்துட்டு போறதுன்னு யோசிப்பான். முன்னால படிக்கட்ட அப்ரோச் ஆவான். சாக்கியா தூங்கிட்டு இருக்க போல இருக்கும். இது என் வேலையை சுலபமாக்கிருச்சுன்ட்டு ஹஷிராமா செல்ஸ் எடுத்துட்டு போயிடலான்ட்டு வந்து பார்த்தா சாக்கியா அப்படியே சிம்மாசனத்துல இருந்து விழுவா. முதுகுல குணா இருக்கும். இப்பதான் தெரிய வரும் கொல்லப்பட்டிருக்கான்னு. திடீர்னு பார்த்தா மேல இருக்க லைட்ஸ் மேல குணா எடுத்து தெரியவான் போருட்டோ. அங்க அந்த பிரதர்ஸ் இருப்பானுங்க. இதை பண்ணது நீங்க தான் நடான்னு கேட்டா அவனுக்கு கீழே வர ஷேப் பார்த்துட்டு நீங்க ஷினோபியாடான்னு கேட்பான். பட்லர் இங்க கோனஹாமரு கிட்ட சர்ஜரி பர்ஃபார்ம் பண்ண போறே இல்லையா, ரொம்ப டைம் ஆயிட்டு இருக்குன்னு கத்திட்டு இருப்பான். இன்னொரு கேள்வி இருக்குன்னு கோனஹாமரு சொல்லும் போது இந்த இடத்துக்கு ஒரு லேடி வந்து லேடி சாக்கியாவோட சேம்பருக்குள்ள ஒரு லீஃப் ஷினோபி நுழைஞ்சிட்டான்னு தெரியப்படுத்தி பட்லர் கூட்டிட்டு போவா. கோனஹாமரு இதுக்கப்புறம்லாம் பதுங்கி வேலை செய்ய முடியாது, ப்ரூட் ஃபோர்ஸ் தான்ட்டு போவான். இப்பதான் அந்த ஷினோபிஸ் போர்ட்டோ கிட்ட இந்த கம்மலை பார்த்துமா நாங்க யாருன்னு உனக்கு தெரியலன்னு கேட்பான். போர்ட்டோ ரியலைஸ் பண்ணிடுவான் அந்த பொண்ணுக்கு தானே இவனுங்கன்னு. அந்த ஷினோபிஸ் நீ எங்க கடையில வந்ததே நல்லதா போச்சு, உன்னை யூஸ் பண்ணி வந்தாச்சுன்பான். போருட்டோ அப்படின்னா எங்களை நீங்க பயன்படுத்திக்கிட்டீங்களாடான்ட்டு கடுப்பாவான். பட்லரை ஃபீமேல் வேஷத்துல போய் கூட்டிட்டு வந்தது பிரதர்ஸ்ல ஒருத்தன், அவனும் இங்க தான் வந்திருப்பான். போருட்டோ நீங்களும் ஹஷிராமா செல்லுக்காக தான் வந்தீங்களான்னு கேட்பான். அந்த ஷினோபி பிரதர்ஸ் அதுக்காக தான் வந்தோன்ட்டு ஹஷிராமா செல் எடுத்து காட்டுவாங்க. அவ்வளோ ஈஸியா தப்பிச்சு போக விட மாட்டேன்பான் போருட்டோ. அந்த ஷினோபிஸ் இதை
அதை எடுத்துட்டு அவ்வளோ ஈஸியா போயிட முடியாதுன்னு எங்களுக்கு தெரிஞ்சனால தான் நாங்க உங்களை பயன்படுத்திக்கிட்டோம் பானுங்க. போருட்டோ குழம்பும் போதே எஸ்கேப் ஆயிருப்பானுங்க. பட்லர் வந்து பாக்குறப்ப போருட்டோ கையில குணாய் இருக்கும். சாக்குயா முதுகுலையும் குணாய் குத்தி தானே கொல்லப்பட்டிருப்பா. லேடி சாக்குயான்ட்டு கதறிட்டே போய் பக்கத்துல பார்ப்பான். போருட்டோ பேச வரப்ப பட்லர் என்னையே ஏமாத்திட்டீங்கல்ல, நீ லீவ் ஷினோபியாடான்ட்டு செம கடுப்பாகி எமர்ஜென்சி பெல் அமுத்தி விட்டுருவான். இது மட்டும் இல்லாம அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருவான். லேடி சாக்கியா கொல்லப்பட்டாங்க, இதுக்கெல்லாம் பின்னால இருக்கிறது ஒரு லீவ் ஷினோபி, எல்லாரும் கிரேட் ஹாலுக்கு வாங்கன்பான். போருட்டோ தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு பேச வரப்ப பட்லரே அந்த ஷினோபிஸ் போட்டு தள்ளிட்டு இந்த தம்பி இது ஃப்ரீன்னு சொல்லி கேஸ் ஃபில் பண்ண ஸ்டஃப்ல பேப்பர் பம் யூஸ் பண்ணி பிளாஸ்ட் பண்ண வச்சிருப்பாங்க. பர்ஃபியூம் வாசமான்ட்டு போருட்டோ அதுல இருந்து வெளியே வருவான். கோனஹாமரு வந்துட்டு டேய் என்னடா பண்ணி தொலைஞ்ச, இங்க இருக்க எல்லாருமே இங்க தாண்டா வந்துட்டு இருக்காங்கன்பான். போருட்டோ பட்லர் கூடவே சாக்குயா 2 பேத்தையும் கொன்னுட்டாங்கன்பான். அந்த பக்கம் அந்த 3 ஷினோபி பிரதர்ஸ் இந்த வேலையோட மட்டும் நம்மளால தப்பிக்க முடியாதுன்னு இந்த கோட்டையை சுத்தி ஒரு பேரியர் போடுற ஒரு பர்சன் இருப்பார் இல்லையா, அவரை கொண்டு பேரியர் உடைச்சிருவாங்க. இதுக்கப்புறம் மக்கள் கூட்டம் உள்ள வந்துச்சுன்னா அது இன்னும் கொஞ்சம் அதிக நேரத்தை நமக்கு கொடுக்கறதா அமையன்பானுங்க. கிரேட் ஹால்குள்ள உள்ள வரவங்களை போருட்டோ அவனோட ஷேடோ க்ளோன்ஸ் மூலமா தடுப்பான். கோனஹாமரு இன்ஸ்பெக்ஷன் பண்றப்ப சாக்குயாவை குத்த யூஸ் பண்ண குணாயில பாய்சனை தடவி இருக்கிறத கண்டுபிடிச்சிருப்பான். சைரன் சவுண்ட் அந்த விஷயங்கள் கலவரமா போறத நோட்டீஸ் பண்ண சாரடா போருட்டோவும் சென்சேவும் ஓகேவா வெளியே வந்தா சரின்பா. அந்த பிரதர் ஷினோபிஸ் வெளியே ஃபுல்லா திருட்டு கூட்டம் தானே இருக்கும். அவனுங்க கிட்ட லேடி சாக்குயாவை லீவ் ஷினோபிஸ் கொண்டுட்டாங்க, அவங்களை புடிச்சு தரவங்களுக்கு பெரிய ரிவார்ட் தரப்போறதா சொல்லியிருக்காங்கன்னு இவனுக்கு ஒரு பக்கம் பொருளை கிளப்பி விட்டு போயிருவானுங்க. முகினோ மொத்தமா சொதப்பிட்டானுங்க போலன்பான். சாரடா சிச்சுவேஷன் ரொம்ப மோசமா போகுதுன்னு ரியலைஸ் பண்ணுவா. ஜான்விக் படத்துல எப்படி ஜான்விக்க கொள்ள மொத்த கூட்டமும் திரண்டு வருமோ அது மாதிரி இங்க இருக்க எல்லா கிரிமினல்ஸும் லீவ் ஷினோபி சிக்குனா போந்தரலான்னு காத்திருப்பானுங்க. இதெல்லாம் பார்த்த கோனஹாமரு விஷயம் மோசமாயிருச்சுன்பான். போருட்டோ சுத்து போட்டாங்க, இப்ப என்ன பண்றதுன்னு கேட்பான். இதோட எபிசோட் முடியுது. ஐ கெஸ் இந்த வீக்கே டெய்லி ஒரு வீடியோ தான் வரும்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு அடுத்த வீடியோ சீக்கிரமா அப்லோட் பண்றதுக்கு பாக்குறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் வீடியோ எல்லாத்துக்கும் லைக் போடுங்க. இதுக்கு முன்னால இருந்த அதே பெரிய கம்யூனிட்டியை சீக்கிரமா பில்ட் பண்ண பார்க்கலாம். க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா எஸ்கேப்பிங் த டைட்டனிங் நெட்டுங்கிற எபிசோட தான் போருட்டோ நாருட்டோ நெக்ஸ்ட் ஜெனரேஷன்ஸ்ல அடுத்து பார்க்க போறீங்கன்னு போருட்டோ.